Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா shade 1/2 of the circles in the box அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஸோ இப்போ 1/2 into ஆஃப் த சர்க்கிள்ஸ்னால் இங்கே எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு எண்ணணும். ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம். இங்கே எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 12 இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இதோட மீனிங் என்னென்னா 1/4 2 into 12, அதாவது 12ல் ஹாஃப் சர்க்கிள் ஷேட் பண்ணணும். ஹாஃப் சர்க்கிள்னால் 12ல் பாதி. ஸோ 12ல் பாதிங்கும் போது 6 சர்க்கிள் நம்ம ஷேட் பண்ண வேண்டியது வரும். ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்ளம் வைஸ் போட்டுடலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிளில். இல்லைனா நீங்கள் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட கேன்சல் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம்னா 1 12s are 12 by இந்த 2. ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் நம்ம வந்து 6 சர்க்கிள்ஸ் வந்து ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ பார்த்தாலே தெரியுது 12ல் பாதி 6 சர்க்கிள் ஷேட் பண்ணும். ஸோ 1/2னா பிரச்சனை இல்லை, பாதின்னு அர்த்தம். ஸோ 2/3 3/5 அந்த மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரி சம் போட்டு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2/3 of the triangles in the box B. இப்போ அதே மாதிரி சம் போடணும். 2/3. இப்போ 2/3னா ஹாஃப் நம்ம எடுக்க முடியாதுல்ல இந்த, சரிங்களா? இப்போ 2/3 of the trianglesனா 2/3 into எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் ஆகுது. ஸோ டேரெக்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன வருதுன்னா 6 2 3s are 6. அப்போ என்ன அர்த்தம்? 6 ட்ரையாங்கிள்ஸை நம்ம ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் அழகாக நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 3/5 of the squares in the box. ஸோ அதே மாதிரி தான் 3/5 ஆஃப்னா இன்டூ. ஸோ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 15 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 5 1s are 5 5 3s are 15. ஸோ மீதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து 9 ஸ்கொயர்ஸை ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, 5 6 7 8 9. ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.